இன்றையோட நாள் பிளெஸ்ஸிங்காக அமைய இதோ நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி எல்லாரும் காத்துட்ருக்கோம். ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து வேலை முடித்து கல்யாணம், இப்படி பல வகைகளில் நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டுருக்கோம். நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி ஒரு வேளை நம்மளுக்கு விரும்புகிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரியும் அமையலாம். சில சமயங்களில் நம்ம சற்றும் விரும்பாத ரொம்ப கடினமான நம்ம கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை கூட அமையலாம். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா எல்லா சூழ்நிலையும் சமாளிக்க நம் தேவன் ஒருவர் உண்டு. இப்படி தான் பாருங்களேன், வேதாகமத்தில் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு சின்ன பெண்ணை பற்றி பார்க்க முடியும். இஸ்ரேல் தேசத்தில் சுதந்திரமாக தன்னோட தாய் வீட்டில் இருந்த பொண்ணு திடீர்னு அவருடைய வாழ்க்கையில் சற்றும் எதிர்பாராத ஒரு நிலை ஏற்படுது. சீரிய தேசத்துக்கு அடிமையாக சிறையாக கொண்டு வரப்பட்டான். அவளுடைய வாழ்க்கை சற்று மாறினாலும் கடினமாக மாறினாலும் கொஞ்சம் கூட அவள் பயப்படலைங்க. அவளுடைய வேலையில் உண்மையாக இருந்தாள். அந்த நிலையிலும் தன்னுடைய மெய் தேவனை, தன்னுடைய சொந்த இரட்சகரை மறக்காதவளாக இருந்தாள். மாத்திரமல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மகளாக இருந்தாள். அதனால் அந்த சின்ன பெண்ணு வேலை செஞ்ச நாகமான் ஐயாவோட குஷ்டரோகத்திற்கான நல்ல ஆலோசனை அவர் வாயிலிருந்து புறப்பட்டுச்சு. அந்த வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணினார். அந்த சின்ன பெண்ணின் ஆலோசனை மூலமாக நாகமானோட குஷ்டரோகம் மாற்றப்பட்டது மாத்திரமில்லாமல் அவர் மெய்யான தேவனை கண்டு கொண்டார். இதே போல தாங்க நம்மளோட எந்த வகையான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம ஆண்டவரை மறக்கக்கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்த மறக்கக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை மற்றவங்களுக்கு சொல்வதை மறக்கக்கூடாது. இப்படி இருக்கும்போது நம்மளுடைய கடினமான சூழ்நிலையில் கூட நம்மளுடைய வார்த்தைகளை ஆண்டவர் கனப்படுத்துவார். நம்மளுடைய ஆலோசனைகளை கனப்படுத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.